விண்வெளியில் 608 நாட்கள், 3 விண்வெளி மிஷன்கள், வரலாற்று சாதனைகளுடன் ஓய்வு பெற்றார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். கடந்த 27 ஆண்டுகளாக அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையமான நாசாவில் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வந்த நாசாவின் மூத்த விண்வெளி வீராங்கனைகளில் ஒருவர் சுனிதா வில்லியம்ஸ் இப்போது அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்றுள்ளார். 1998ஆம் ஆண்டு நாசாவில் பணியில் சேர்ந்த அவர் இதுவரை 3 விண்வெளி பயணங்களில் மொத்தம் 608 நாட்கள் விண்வெளியில் தங்கி மாபெரும் சாதனைகளை படைத்துள்ளார். 9 விண்வெளி நடைபயணங்கள், 62 மணி நேரத்திற்கு மேலான ஸ்பேஸ் வாக், அதிக நேரம் விண்வெளி நடைபயணம் செய்த பெண் விண்வெளி வீராங்கனை என்ற பெருமையும் இவருக்கே சொந்தம். மேலும் விண்வெளியில் இருந்தபடியே மாரத்தான் ஓடிய முதல் மனிதர் என்ற சாதனையும் சுனிதா வில்லியம்ஸின் பெயரில்தான். கடைசியாக 2024 ஜூன் மாதம் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் 8 நாட்கள் பயணமாக திட்டமிட்ட பயணம் தொழில்நுட்ப கோளாறுகளால் 9 மாதங்களாக நீடித்து 2025 மார்ச் 18 அன்று பூமிக்கு திரும்பினார். அவரது அரிய சேவையை பாராட்டி நாசா நிர்வாகம் வெளியிட்ட அறிவிப்பில் விண்வெளி ஆய்வின் எதிர்காலத்திற்கு புதிய திசையை வகுத்தவர் சுனிதா வில்லியம்ஸ் என்று புகழாரம் சூட்டியுள்ளது. இந்திய வேர்களுடன் உலகம் வியக்கும் உயரங்களை தொட்ட சுனிதா வில்லியம்ஸ் இன்றும் நாளையும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மாபெரும் ஊக்கமாக திகழ்கிறார்.